எனக்கு வந்து கொல்லிமலை வந்து ட்ரிப்பு போக போறோம். அருங்க இப்பனாலதான் நாங்க வந்து ட்ரிப்பு போக போறோம். எல்லாம் வரமாட்டேன் வந்தாங்க. யூடியூப் ஷார்ட்ஸை பார்த்த புத்துணர்ச்சியில் நாங்கள் 10 பேர் கொண்ட குழுவை வச்சு ஆகாய கங்கையை பார்க்கலாம் அப்படின்னு குதூகலமாகி கொல்லிமலைக்கு ஜேன்னு ரைட ஆரம்பித்தா கிளம்பி வந்து ரோட்டில் நிற்கும் போது தான் சொல்கிறானுங்க, நாங்கள் வரல, நீங்கள் வரல, ஆயா வீட்டில் விடலை, தாத்தம் பாட்டி வீட்டில் விடலை, எங்கள் அம்மா விடலை, எங்கள் பாட்டி விடலை அப்படின்னு சொல்லிட்டானுங்க. சரி நாங்களும் ட்ரிப்புக்கெல்லாம் ரெடியாகி கிளம்பி வந்து நின்றுட்டோமா. சரி என்ன பண்ணுறது, 3 பேரும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். மக்களே, நீங்களும் எங்களோட ஆகாய கங்கையை பார்க்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு அவர் vlog. நாங்க வந்து கொல்லிமலையோட ஃபர்ஸ்ட் பெண்ணை வந்து தாண்டி வரோம். வந்து ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு வரோம். யாருன்னு தெரியல, கையில கத்தியோட வச்சுட்டு துரத்துறான். எங்க பார்த்தாலும் புரிய போலி. இவருதான் அந்த கூட்டத்தோட தலைவர் சூர்யா. இந்த பாட்டு போடாது செம்மையா இருக்குடா. மேல போக அற்புதமா இருக்கும். நம்பர் வந்துச்சு. இடம் 120 அங்க இங்க நின்று இயற்கையோடு பறந்து விரிந்த பேரழக ரசித்தபடியே இருந்தோம். இனி மந்த்லி ஒரு ட்ரிப் ஆச்சும் போயிட்டு வந்தாரலான்னு எல்லாரும் சொன்னாங்க. இனி மந்த்லி இல்லடா, வீக்லி நாம போயிட்டு வருவோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆகாய கங்கையை பார்க்க மாங்குன்னு 1200 படிக்கட்டுகள் இறங்கி கீழே போனாதான் ஆகாய கங்கையை பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டாங்க. இருந்தாலும் நம்ம ட்ரெக்கிங் அது இதுன்னு நிறைய பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால 1200 படிக்கட்டெல்லாம் நமக்கு வந்து கால் தூசிக்கு சமானம் அப்படின்ட்டு நாங்கள் படன்னு 1200 படியும் கீழே இறங்கி முடிச்சிட்டோம். என்னங்கடா இது, மாங்கு நீ கீழே இறங்கி வந்தா ஆகாய கங்கையை காணோம். ஆகாய கங்கைக்கு பதிலாக ஏதோ பம்பு செட்ல இருந்து தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்தின்னு இருக்குது. என்னங்கடா டே, எங்க யாரை ஏமாத்த பாக்குறீங்க? தண்ணி போய் தொட்டு பார்த்தாட்டு ஜில்லுன்னு இருக்குது. அந்த தண்ணியை தொட்டு பார்த்துட்டு நம்ம நண்பன் ஒருத்தன், நான் தண்ணியிலலாம் இறங்க மாட்டேன், எனக்கு தண்ணி தான் கண்டம் அப்படின்னுட்டு அவன் இறங்கவே இல்லை. இன்னொருத்தன், எனக்கு காய்ச்சலுடா, நான்லாம் தண்ணி பக்கமே வரமாட்டேன் அப்படின்னுட்டான். அந்த ஜிலு தண்ணியில் நான் இறங்கி போகையில் உடம்புல இருக்கிற வலியெல்லாம் அப்படி இறங்குது அப்படின்னு நான் சொல்லி அவங்கெல்லாம் கூப்பிட்டேன். வரவே மாட்டேன்னுட்டாங்க. அந்த பம்பு செட்டு குளியல்லையும் நான் உக்காந்தி கொஞ்சமாக அந்த ஜில் தண்ணியை நான் ரசிச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு அவனுங்களையும் கூப்பிட்டேன். அவனுங்க வரவே மாட்டேன்னுட்டாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, வாங்கடா ஜில்லுன்னு குளிச்சுட்டு போயிடலான்னா ஓரத்தை வரவே மாட்டேன்னுட்டான். எனக்கு வந்து தண்ணியில் கண்டம் மூக்கலை ஃபீவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை தட்டி கழிச்சிட்டான். நான் எனக்கு என்ன வந்தாலும் சரி, நான் இந்த தண்ணியை விட்டு நான் வரமாட்டேன்டா அப்படின்னு நான் ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே நான் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே பார்த்துட்டிங்கன்னா மேலே ஒரு பக்கமாக காத்தடிக்க, இந்த பக்கமாக தண்ணி வர, ஏன் மேலே அது பட வேற லெவலில் இருந்துச்சு.
வந்ததுக்கு இந்த தண்ணியிலயாச்சும் குளிச்சமே அப்படின்னு அகாயங்கைக்கு ஒரு நன்றியை போட்டுட்டு நாங்க கிளம்பிட்டோம். நான் வந்து பார்த்தா இந்த வழியில போனா வந்த வழி இல்லை, அந்த வழி இந்த வழின்னு எந்த வழியில போனா நான் இன்னொரு வழியை கண்டுபிடிச்சு மலையை சுத்திட்டு போக பிளான் பண்ணிட்டேன் மக்களே. ஆனா அது வந்து மலையை சுத்திக்கிட்டுலாம் போகல, போய் ஒரே ஒரு ஓடையில நின்றுச்சு. நான் ரிட்டன் வளைச்சிக்கிட்டு வந்தா மேல படி ஏறலாம் அப்படின்ட்டு பார்த்தா 1200 படி ஏறணும். ஏற முடியல, நம்ம நண்பன் உக்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவனுக்கு நான் பாட்டு பாடி சொன்னா இவன் ஒரு ஆகாவலி அவன் ஒரு ஆகாவலின்னு கேமராமேன் சொல்ல அப்படியே நாங்க கட் பண்ணிட்டு ஒரு டீயை வீட்டுக்கு திரும்பிக்கிட்டோம் மக்களே. இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, உலகம் ரொம்ப பெருசு, வீடு ரொம்ப சின்னது, வீட்டுக்குள்ளே அடைஞ்சு இருக்காம உலகத்தை பார்க்கலாம் அப்படின்னு மந்த்லி போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா வந்து இனிமே வந்து அப்பப்போ போயிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். மந்த்லி ஒன்ஸ் இல்லை வாரம் போகலான்னு இருக்கிறேன். நீங்களும் எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.